ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போது நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்க பேராஷூட்ன்ற வெப்சீரிஸை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸில் கிஷோர், கிருஷ்ணா, சக்தி, லியல் அப்படின்ட்டு எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி இப்போ பார்த்தோன்னா, கேஸ் சிலிண்டரை டெலிவரி செய்யும் கிஷோர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைங்க கூட அமைதியாக வாழ்க்கை நடத்துகிறார். தன் குறைந்த வருமானத்தில் குழந்தைகளை உயர்ந்த பள்ளியில் படிக்க வைப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறாரு கிஷோர். மகன்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாரு. தந்தையின் கட்டுப்பாட்டில் பயம் இருந்தாலும் அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய மகன், அவருடைய தங்கை கூட இருசக்கர வாகனத்தை யூஸ் பண்ணுறாரு. பிள்ளைகள் வீடு திரும்பாதனால உறைஞ்சி போன குடும்பம் காவல்துறையை அணுகுது. ஆனால் காணாமல் போன பிள்ளைகள் மீண்டும் குடும்பத்தோடு சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் மீதி கதை. படத்தோட மையக்கருன்னு கூட சொல்லலாம். இந்த தொடரில் முக்கியமான பலம் கதையின் மையமாக செயல்படும் அந்த பசங்க. இயல்பான நடிப்பு, குழந்தைகளோட நுண்ணிய உணர்வு, தந்தை மீதான அவர்களோட பயம் மற்றும் பெற்றோர்களின் நிலைகள் போன்றவற்றை பார்க்கும் அனைவரையும் பாதிக்கின்றன. கதை நுட்பமாகவும் வேகமாகவும் நகருது. ஸ்ரீதரின் வசனங்கள் நேர்த்தியாகவும் பெற்றோர்களுக்கு முக்கியமான செய்திகளையும் உணர்த்துது. காவல்துறையின் செயல்பாடுகளையும் குழந்தைகளின் தேடல் பயணத்தின் அழகையும் ராசு ராஜின் இயக்கம் மெருகேற்றி நிகழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. யுவன் சங்கர் ராஜாவின் இசை மற்றும் ஒளிப்பதிவு தொடரின் உணர்வுகளை அதிகரிக்க செய்கிறது. குழந்தைகளின் உலகத்தை உள்வாங்கும் முயற்சியில் பேராஷூட் பார்வையாளர்களின் இதயங்களை வென்று விடுகிறது. இது நேர்த்தியான குடும்ப கதையாக திகழ்கிறது. பேராஷூட் உயர பறக்க தயார். இந்த படத்துக்கு நம்ம சேனல்லிருந்து 5க்கு 3.6 வரைக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம்.